சங்கீதம் 90 10 12 10 தொடக்கம் 12வது வசனம் வரை வாசிக்கலாம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? 12வது வசனம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். ஹல்லேலூயா. நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். மிக முக்கியமாக நீங்கள் நாட்களை எண்ணுகிறீர்களா? ஒவ்வொரு நாளும் எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த வசனத்திலே தேவன் சொன்ன இந்த வார்த்தையை கொஞ்சம் சிந்தியுங்கள். தேவன் சொன்ன இந்த காரியம், ஃபர்ஸ்ட் 70 வருடம், அடுத்தது நீங்க தான் பேசணும், அப்ப உங்க இருதயத்தில் நிற்கும். 70 வருடம் நீ உயிர் வாழலாம். திருப்பி ஒன்று சொல்லுகிற, இன்னொரு வயது 80 வருடம் கூட நீ வாழலாம், இல்லை என்று சொல்லவில்லை. அதன் பிற்பாடு வேதம் சொல்லுகிறது 80 வருடத்துக்கு பிற்பாடு, குறைந்தது 70 வருடம், அதற்கு மேல 80 வருடத்துக்கு பிற்பாடு வேதம் சொல்லுகிறது வருத்தமும், சொல்லுங்களேன், வாச்ச நாங்க தானே இந்த வசனத்தை, வருத்தமும் சஞ்சலவுமாயிருக்கிறது வரும். அதான் சங்கீதக்காரன் கேட்கிற பொழுது, நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு. அப்போ ஒவ்வொருவரும் நாங்கள் நாட்களை எண்ண வேண்டும். மிக முக்கியமாக 80 வருடம் கழிந்தாலே சரீரத்திலே ஏதோ ஒரு பலவீனங்கள், சோர்வுகள், வருத்தங்கள் என்ன செய்கிறது? பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்து விடுகிறது. இன்னும் எவ்வளவு காலம் நமக்கு இருக்கிறது? இன்னும் எத்தனை ஆண்டுகள் நமக்கு இருக்கிறது? நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்க வேண்டும். நீங்க இருக்கிற வயதுல இருந்து பார்க்க வேண்டும். சங்கீதக்காரன் கர்த்தரிடத்திலே சொல்லுகிறார், என்னுடைய காலம் எவ்வளவு குறுகியது என்று நினைத்தருளும். இதோ என்னுடைய நாட்களை 4 விரட்கடையாக்கினீர். என்னுடைய ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும், அடுத்தது ராச்சாமம் போலவும் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. அவர் பூமியின் உருண்டையில் வீற்றிருக்கிறார். அதன் குடிகள் தேவனுடைய பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல என்ன செய்கிறார்களாம்? சொல்லுங்களேன், இருக்கிறார்கள். பல வசனங்கள் எங்களுடைய வாழப்போகிற வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றும்
அது எவ்வளவு காலம் என்றும் அதற்கு முன்னதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. புல் உலர்ந்து பூ உதிர்ந்து போகும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, புல் உலர்ந்து பூ என்ன செய்யுமாம்? உதிர்ந்து போகும். என் நாட்கள் சாய்ந்து போகும் நிழலை போல் இருக்கிறது. புல்லை போல உலர்ந்து போகிறேன். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பெயர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாய் இருக்கிறது. இதை கொஞ்சம் சிந்தியுங்கள். தேவன் என்றென்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. புல்லுலர்ந்து போகுமாம், பூ உதிர்ந்து போகுமாம். எங்களுடைய வாழ்நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல என்ன செய்கிறது? சாய்ந்து போகிறது. ஆனாலும் தேவனோ என்றென்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். அவர் ஜீவனோடு இருக்கிறார். தேவன் மாறாதவர். அவர் சொல்லிலும் மாறாதவர். அவருக்கு வயதும் போகாது. அதுதான் அவருக்கு அன்றொரு நாங்கள் ஒரு கிறிஸ்மஸ் ஒரு பர்த்டே இங்க என்ன செய்யறதில்லை, செலிப்ரேட் பண்றதில்லை. காரணம், அவருக்கு வயதே போகாது. நீ கிறிஸ்மஸ் கொண்டாட வேண்டுமாயிருந்தால் உண்மையான கிறிஸ்மஸை சொல்லி தருகிறேன். இயேசு உங்களுக்குள்ளே எப்பொழுது பிறந்தார், அதுதான் உண்மையான பிறப்பு. ஹல்லேலூயா. எப்பொழுது உங்கள் வாழ்க்கை மாறியது? உங்கள் வாழ்க்கை எப்பொழுது மாறியதோ அன்றைக்குத்தான் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் உங்களுக்குள்ளே பிறந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உன் வீடு ஜோடிக்கப்பட்டு கொச்சி பல்பால, அது உங்களோட விருப்பம். தேவனுடைய வார்த்தையினால் அவருடைய சத்தியத்தினால் ஜோடிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் தேவனுக்கு வயது போகாது. எங்களுக்கு பர்த்டே கொண்டாடுறது ஒரு வழி சரியாயிருந்தாலும், ஏனென்றால் 40 கழிந்து 41, 50 கழிந்து 51. ஆனால் என் ஆண்டவராகிய தேவனை பார்க்கிற பொழுது அதே தோற்றத்திலே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார். ஆகையினால அவருக்கு ஒரு பர்த்டே கொண்டாட்டம், கிறிஸ்மஸ் ஒன்றும் தேவையில்லை. வேணுமானால் அந்த நாட்களை பயன்படுத்தி ஆண்டவருக்கு, ஜனங்களுக்கு அவரை பற்றி சொல்லுங்கள். ஏன் அந்த நாட்களை பயன்படுத்தி மாத்திரம்தான் நான் சொல்ல முடியும். இன்றைக்கு நினைத்தாலும் நீங்க என்ன செய்யலாம்? அதான் சொன்னார், அனுதினமும் என்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அனுதினமும் ஜோடியுங்கள், அனுதினமும் கிறிஸ்மஸ் கொண்டாடுங்கள், அனுதினமும் அவர் பிறப்பின் செய்தியை சொல்லுங்கள். 25ஆம் தேதி 12ஆம் மாதம் 25ஆம் தேதியை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் மதப்பிடியிலே இருக்கிறார்கள். அவர்கள் மதத்தை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். மதத்துக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை. அதை இடையில நான் சொல்லுகிறேன். நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் தேவனுடைய ஊழியத்தை செய்றீங்களா? நீங்க தான் உண்மையாகவே அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறீர்கள். ஹல்லேலூயா. ரைட். தேவன் என்றென்றுமாயிருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறபடி பார்த்தால் மனிதன் நிழலை போல சாய்ந்து போகிறான், புல்லை போல உலர்ந்து பூவை போல உதிர்ந்து போகிறான். தேவனோ என்றென்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். தேவன் மாறாதவர். ஆனால் இந்த பூமியில் நாங்கள் சாய்ந்து போகும் நிழலை போல இருக்கிறோம். நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாய், ஒருவரும் இந்த உலகத்திலே பல ஆண்டுகள், பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருக்க வரவில்லை. தேவன் வேதத்திலே சில காலங்களை, சில நேரங்களை, எங்களுக்குரிய சில திட்டங்களை அவர் என்ன செய்து வைத்திருக்கிறார்? தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லோருமே
ஒவ்வொரு நாளுமே மரித்து கொண்டே இருக்கிறோம். சொல்லப்போனால் நாங்கள் பிறந்த அந்த நாள் தொடக்கம், எப்பொழுது பிறந்த அந்த நாள் தொடக்கமே நாம் மரிக்க ஆரம்பித்து விட்டோம். அப்படி என்று நான் ஒரு விளக்கம் ஒன்று தருகிறேன். நாம் எல்லோரும் மரணத்திற்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நடை எப்படி இருக்கிறதாம்? முடிவை நோக்கி. நாங்கள் எப்பொழுது பிறந்தமோ அப்பொழுது நாங்கள் மரிக்க ஆரம்பித்து விட்டோம். அந்த ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நிமிடம் என்ன செய்கிறது? என்ன இது? போய்கொண்டே இருக்கிறது. அப்ப நாங்கள் மரிக்க ஆரம்பித்து விட்டோம். சுருக்கமாய் சொல்லுவேனே ஆயிருந்தால் எப்படி சொல்லுவீங்க நீங்க? நாங்க அப்பதான் பிறந்திருக்கிறோம், எப்படி மரிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொல்றீங்க? அந்த பிள்ளையின் தோற்றம் ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 1 கிழமை, 1 மாதம், அந்த தோற்றம் மாறுதா இல்லையா? மாறுதா இல்லையா? நீங்கள் போட்டோ எடுத்து வைத்தாலோ தவிர மறுபடியும் அந்த பிறந்த அந்த ஷேப் வருமா? வராது. நீங்க போட்டோ எடுத்து வச்சுட்டு சில நேரம் பார்ப்பீங்க, அவன் பிறந்த பொழுது இப்படி இருந்தான். அப்ப அந்த பிறந்த பொழுது இருந்த அந்த உருவம் மறிச்சு போயிட்டு, ஓமா இல்லையா? சொல்லுங்களேன். அது மறிச்சிட்டு பிறகு பாருங்க, 1 வயது, 2 வயது, 3 வயது. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு வருடமும் போட்டோ எடுங்க. 1 வயதிலையும் போட்டோ எடுங்க, 2 வயதிலையும் எடுங்க, 5 வயதிலையும் எடுங்க, 10 வயதிலும் போட்டோ எடுத்து பாருங்க. நீங்க சொல்லுவீங்க, என்னுடைய பிள்ளை 5 வயதில் எப்படி இருக்கிறான் என்று பார். இப்பொழுது அவனுக்கு எத்தனை வயது? 10, 12, 15 வயது. அவன் தோற்றம் அப்படி இருக்கிறது, வேற மாதிரி இருக்கிறது. அப்ப அந்த 5 வயது தோற்றம் என்ன செய்து விட்டது? மரித்து போனது. அப்ப மரணம் என்பது இப்போ கூடி நாங்கள் மரித்து கொண்டிருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியுமா? நேரம் போக போக போக, மாதங்கள் போக போக போக, வருடங்கள் வருகிறது, 1 வயது ஓடி போகிறது. நாம் எல்லோருமே முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். கூடுமான அளவு 90 வயதுக்கு மேல, குறைந்தது கூடியது என்று சொல்லலாம். என்ன, 90 வயதுக்கு மேல யாராலையும் உயிர் வாழ முடியாது, இல்லை வாழ்கிறார்கள் என்று நீங்கள் சொன்னால் சொற்ப பேர், 1, 2, 3 பேர். எல்லோரும் அப்படி இருக்கிறார்களா? சிலர் ஆக்சிடென்ட் வந்து விடுகிறது, சில விபத்து மரணங்கள், தற்கொலை என்று சிலது ஓடுது. அது ஒரு வித்தியாசம். இயற்கை மரணம் இருக்குது, இடையில நோய்கள் வருகிறது. இருதயத்திலே எழுதி வையுங்கள், நாம் ஒருவரும் நிரந்தரமாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வரவில்லை. ஒரு ஓலை கொட்டிலை எடுத்தால், ஒரு ஓலை குடிசை, அது ஒரு சின்ன ஒரு கச்சான் காத்து என்று சொல்லலாம். இந்த காத்து அடிக்கப்படுகிற நேரத்தில் அதன் மட்டைகள் அப்படியோ கலண்டு என்ன செய்கிறது? அங்குமெங்கும் பறந்து விடுகிறது. அப்போ அந்த ஓலை குடிசை நிரந்தரமற்றதா அல்லது நிரந்தரமானதா? சொல்லுங்க. அந்த ஓலை மட்டை நிரந்தரமானதா நிரந்தரமற்றதா? அதன் தன்மைகள் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியோ அதனுடைய டெம்பர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு குறைஞ்சு கடைசியில் ஒழுகிற அளவுக்கு என்ன செய்திடும்? வந்து விடுகிறது. நாமும் கூட அப்படித்தான். எங்களுடைய சரீரம் அப்படித்தான் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வலு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகிறது. அதான் சங்கீதக்காரர் கேட்கிறார், நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும். ஒரு நாளில், ஒரு நாள் என்பது 24 மணி நேரம்.
ஒரு நாளில் எத்தனை நிமிடங்கள்? நான் சும்மா கால்குலேட் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட 1440 நிமிடங்கள். எத்தனை நிமிடம் ஒரு நாளில்? 24 மணி நேரத்தில் 1440 நிமிடங்கள் வருகிறது. அப்படியானால் ஒரு வாரத்திற்கு எத்தனை மணித்தியாலங்கள்? ஒரு வாரத்திற்கு எத்தனை மணித்தியாலங்கள்? 168 மணித்தியாலங்கள் வருகிறது. கொஞ்ச காலம் தோன்றி மறையும் அந்த மேகக்கூட்டம் அல்லது அந்த புகைக்கு நாங்கள் ஒப்பாயிருக்கிறோம். 1440 நிமிடம். இந்த நிமிடங்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கிழமையில் ஒரு வாரத்தில் 168 மணித்தியாலங்கள். இந்த மணித்தியாலங்களில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எதை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம்? எதை ஆவலாய் தேடுகிறோம்? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? கூடுமான அளவு நான் சொல்லுகிறேன், உலகத்திற்காக. எதற்காக? உலகத்திற்காக. ஒன்றை மாத்திரம் மனதிலே வையுங்கள், கொஞ்ச காலம் தோன்றி மறையும் புகைக்கு உன் வாழ்க்கை ஒப்பாயிருக்கிறது. நாம் ஒவ்வொருவருக்கும் தேவாதி தேவன் நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும், இங்கே இருக்கிற இந்த கதிரையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் இருதயத்தில் எழுதுங்கள். கர்த்தர் நேரங்களை அழகாக குறித்து வைத்திருக்கிறார். இவன் எவ்வளவு காலம், இவனுடைய நாட்கள் எவ்வளவு, கொஞ்ச காலம் போயிடுச்சு இல்லையா? ஒரு நாள் நாங்கள் மரிக்கத்தான் போகிறோம். இதை நாங்கள் எங்களுடைய மனதில் எடுத்தவர்களாக எப்பொழுதும் எங்களுடைய முடிவை நாங்கள் தேவனே நிர்ணயம் பண்ணிவிட்டார். யாரு? நானும் நீங்களும் ஆராதிக்கிற. ஏன் நாங்க அதை நினைச்சு வாழணும்? சொல்லாதே. நீங்கள் உங்கள் முடிவை நினையாமல் நீங்கள் வாழ்வீர்களானால் நீங்கள் பாவம் செய்வீர்கள். உங்கள் முடிவை நினையாமல் நீங்கள் வாழ்வீர்களானால் தேவனுடைய சித்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய மாட்டீர்கள். நீங்கள் உங்கள் முடிவை, அதாவது என்னுடைய நாட்கள் ஒரு குறுகிய காலம், ஒரு கொஞ்ச காலம் என்று நீங்கள் அதை நிர்ணயம் பண்ணி உங்களுக்கு முன் அதை நிறுத்தாமல் வாழ்வீர்களே ஆனால் நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் தீங்கிழைப்பீர்கள், பாவம் செய்வீர்கள், பரிசுத்தமாய் நீங்கள் வாழ மாட்டீர்கள். ஆகையினால் மிக முக்கியமாய் சொல்லுகிறேன், இவ்வுலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. இவ்வுலக வாழ்வு அழிந்து போகும். குறுகிய ஒரு காலம்தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் தேவனால் திட்டவட்டமாய் அழகாய் அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு நாள் நாங்கள் மரிப்போம். மரித்த பின்பு ஒரு பெரிய நியாய தீர்ப்பில் நாம் காணப்படவிருக்கிறோம். அப்படி பெரிய நியாய தீர்ப்பில் நாம் காணப்பட இருக்கிறோம். அந்த நேரத்தில் தான் தேவன் எங்களிடத்திலே கணக்கு கேட்பார். நான் சொன்னேன் 1440 நிமிடம். ஒரு நாளில் அவ்வளவு நிமிடங்கள் இருக்கிறது. 168 மணித்தியாலங்கள் ஒரு கிழமையில் இருக்கிறது. ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கும் என் தேவன் கணக்கு கேட்பார். ஒவ்வொரு நிமிடத்திற்கும் தேவன் கணக்கு கேட்பார். ஒவ்வொரு செகண்டுக்கும் என் தேவாதி தேவன் கணக்கு கேட்பார். அந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாய்? உன்னுடைய ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று ஒரு கிரவுண்ட்,
ஒரு பந்தய சாலை என்று சொல்லலாம். பந்தய சாலை தான் இந்த உலகம். 1800 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். 1800 நிர்ணயம் பண்ணப்பட்ட அந்த இலக்கு, நடுவர்களால் சொல்லப்பட்ட, எழுதப்பட்ட, அச்சடிச்சு கொடுக்கப்பட்ட 1800 மீட்டர். இன்னும் 1800 வரவில்லை. இன்னும் ஓட வேண்டிதான் இருக்கிறது. இன்னும் நாங்கள் போக வேண்டிதான் இருக்கிறது. ஆனால் இதுதான் என்னுடைய எல்லை என்று 1000 மீட்டர் வந்ததும் அல்லது ஒரு 800 மீட்டர் வந்ததும் எத்தனையோ பேர் இன்றைக்கு நிறுத்தி விட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 500, 700, 750, 800 மீட்டர் வந்ததும் போதும். இப்ப அவர்களிடத்திலே கேட்டால், இயேசுவுக்காக என்ன செய்கிறாய்? வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னாரே, அவருக்கு என்ன செய்கிறாய்? நான் அந்த நேரத்திலே அப்படி செய்தேன். சுவிசேஷம் சொன்னேன், துதித்து பாடினேன், நேரம் செலவிட்டேன், நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தேன். இப்பொழுது ராஜ்யத்தை அடைந்து விட்டாயா? உன் வாழ்க்கை முடிந்ததா? இல்லை. ஏன் நிறுத்தினாய்? நான் அந்த நேரம் செய்தேன். அதை பெரிய அளவிலே பேசுவார்கள். அந்த இடத்திலே நின்று இதை சிந்தியுங்கள். அந்த நேரத்தையே கதை தேவனிடத்தில் எடுபடாது. நான் சொல்லுகிறேன், நீ 700, குறைந்தது 750 அல்லது 500 மீட்டர் வந்ததும் நீ நிறுத்தி விட்டாய். நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரமாய் இருக்கிறது. ஓடுங்கள், இன்னும் இலக்கு வரவில்லை. என்ன செய்யவில்லை? இன்னும் இலக்கு வரவில்லை. ஓடிக்கொண்டே இருங்கள். தேவன் கணக்கு கேட்பார். வழியும் சத்தியமும் ஜீவனும் பாதையில் நீ சென்றாயா? வழி என்றேன், சத்தியம் என்றேன், ஜீவன் என்றேன். கேட்டாய் உன் காதால. இதே வார்த்தையை நானும் நீங்களும் எத்தனையோ தடவை கேட்டிருக்கிறோம். நீ அந்த வழியை தெரிவு செய்தாயா? சத்தியத்தின் பின் நீ சென்றாயா? ஜீவன் என்னும் பாதைக்குள்ளே நீ கால் பதித்தாயா? தொடர்ந்து ஜீவன் என்னும் பாதையில் சென்றாயா? ஓடினாயா? ஆண்டவர் கேட்பார், என் சத்தியத்தை பறைசாட்டினாயா? என் சித்தத்தை செய்தாயா? காரணம், சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு என்னும் பெயரில் இந்த உலகத்தில், அதாவது இந்த மண் உலகத்தில் இறங்கி வந்து உன்னிடத்திலே அவர், நீ எப்படி வாழ்ந்தாய், நீ எப்படி இந்த உலகத்திலே ஜீவித்தாய் என்று கேட்பதற்கு உண்மையின் நீதியும் உள்ளவராய் பிதாவினிடத்திலே அதிகாரம் பெற்றிருக்கிறார். அந்த அதிகாரத்தை கொண்டு அவர் கேட்பார், நீ எப்படி வாழ்ந்தாய்? சில பேர் இந்த வாழ்க்கையை விளையாட்டாய் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நரகம். இதைத்தானே நாங்கள் அடிக்கடி கேட்கிறோம். நீ நம்பவில்லை என்றால், ஆனால் ஒன்றை மாத்திரம் இருதயத்தில் எழுது, போனால் திரும்ப வர முடியாது. நீ நம்பவில்லை என்றால் செத்துத்தான் போய்ப்பார். புழு சாகாது. வேதனை பட்கடிப்பு அங்கே இருக்கும், அழுகை அங்கே இருக்கும், புகை கிளம்பும். வேதனையான ஒரு இடம். வழியும் சத்தியமும் ஜீவனும் என்னும் பாதையில் நீ இந்த உலகத்தில், அதாவது அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், இதை நீங்கள் செய்யாமல் ராஜ்யத்தை இலகுவாக சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்று நினைக்காதீங்க. சபைக்கு வந்து போவதன் மூலம் நீங்கள் வேதக்காரர்களாயிருக்க முடியும். என் அன்பு தேவ ஜனமே கேளுங்கள், நீங்கள் வேதக்காரர்களாய், பிற மதத்தவர்களும் அதைத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் சுவிசேஷம் என்ற ஒரு காரியத்தை நம்பவும் மாட்டார்கள். அப்படி அவர்கள் சுற்றி திரிந்து சொல்லவும் மாட்டார்கள். காரணம், அப்படி ஒரு கட்டளையே அவர்களுக்கு இல்லை.
ஆனால் உங்களுக்கும் எனக்கும் என் ஆண்டவராகிய தேவன் கட்டளையை கொடுத்திருக்கிறார். நீ செய்யவே வேண்டும். பிற மதத்தவர்கள் அப்படி அல்ல. ஆனால் மதத்துக்கு சம்பந்தப்படாதவர்கள் நாங்கள். மதத்துக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. காரணம், வானத்தையும் பூமியை உண்டாக்கிய தேவன் ஒரே ஒருவரே. நான் நம்புகிறேன் அவர் ஒருவர் தான் கடவுள் என்று. இயேசுதான் தேவன், இயேசுதான் கர்த்தர், அவர்தான் எஜமான், அவர்தான் படைத்தவர். இல்லையா? வானம் ஒன்று என்றால், பூமி ஒன்று என்றால், அதை படைத்தவர் பல 30 முக்கோடியாய் இருக்க முடியாது, ஒருவராய்த்தான் இருக்க முடியும். அதுதான் நான் ஆராதிக்கிற, நீங்கள் ஆராதிக்கிற யாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே சகலவற்றையும் சிருஷ்டித்து நல்லது என்று கண்டது மாத்திரமல்ல, சட்டதிட்டங்களையும் கொடுத்தார். சில பேர் குழந்தைகள் அல்லது ஒரு 18-20 வயது இருக்கிற நீங்க நினைக்கலாம், 70-80 வருடம் கொடுத்திருக்கிறார் தானே, இடையில் என்ன சம்பவிக்கும் உனக்கு தெரியுமா? எத்தனையோ ஆக்சிடென்ட், நோய் வருது, எத்தனையோ பிரச்சனைகள் மனிதனுக்கு வருது, இடையில் அவன் மரித்து போகிறான். உன் காலங்கள் உனக்கு தெரியுமா? அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் காலங்கள் என் நேரங்கள் உமது கரத்தில். ஹல்லேலூயா. உங்களிடத்திலே அவர் கணக்கு கேட்பதற்கு பிதாவாகிய தேவன், அதாவது அவர்தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் இயேசு என்னும் பெயரில் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். அவர் கேட்பார், உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? சபைக்கு வந்தேன் ஆண்டவரே, அது எனக்கு வேண்டாம். துதித்தேன் ஆண்டவரே, அது எனக்கு வேண்டாம். ஜெபித்தேன் ஆண்டவரே, அது எனக்கு வேண்டாம். 1440 ஒரு நாளில் நிமிடங்களை யாருக்கு செலவிட்டாய்? செகண்ட் யாருக்கு செலவிட்டாய்? வேலை வேலை வேலை. பார்த்துக்கொள்ளுங்க, போக்கு சொல்ல இடம் இல்லை. அந்த காலத்துல, வெள்ளக்காரர் காலத்துல என்ஜின் இல்லை, வாகனம் இல்லை. ஆகையினால குதிரைகள் இருந்தது, கழுதைகள் இருந்தது. நேரத்தை அவர்களால் சேமிக்க முடியவில்லை. என்ன செய்ய முடியவில்லை? நேரத்தை சேமிக்க முடியவில்லை. இப்ப பாருங்க, குதிரையை விட ஃபாஸ்டாக ஓடக்கூடிய என்ஜின் ஜெர்மனி, ஜப்பான், அமெரிக்கா இப்படியான நாடுகள் ஃபாஸ்டாக 120, 140, 160, ஏன் வெளிநாடுகளில் 200, 240 இப்படியான ஸ்பீட் ஓடக்கூடிய என்ஜின் அங்கே இப்பொழுது இந்த நவீன உலகத்திலே தேவன் கொடுத்த ஞானத்தினால் நீங்கள் நேரங்களை கொஞ்சம் சேமிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலே கழுதையில் போறண்டா கிட்டத்தட்ட இங்கே இருந்து நான் நினைக்கிறேன் வாழைச்சனைக்கு போறண்டாலே ஒரு நாள் என்ன செய்திடும், கழுதை நடந்துதானே போகும். ஆனால் இப்பொழுது பார்த்து திரிக்க ஒரு அரை மணித்தியாலத்தில் என்ன செய்யலாம், பைக் எடுத்து முறுக்கினா போகலாம். நேரம் சேமிக்கத்தக்க சகல காரியங்களும் எங்களிடத்தில் இருக்கிறது. நாங்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ஆண்டவரே அப்படி, ஆண்டவரே இப்படி. 7:30 மணிக்கு வேலை, 8 மணிக்கு வேலை என்றால் எழும்பித்து ஓடுகிறோம், பிற்பாடு வருகிறோம், செல்போன்ல நேரம் செலவழியுது, வேதம் படிக்கிறது இல்லை, அவருடைய சித்தத்தை செய்யறதில்லை. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே நீங்க ஆண்டவரை பத்தி சொன்னீங்களோ எனக்கு தெரியாது, பயத்தில். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே இயேசுதான் மெய்யான கடவுள் என்று சொன்னீங்களோ தெரியாது. ஒவ்வொரு நிமிடங்களுக்கும் என் அன்பு தேவஜனமே, என் ஆண்டவராகிய தேவன் கணக்கு கேட்பார். தப்ப முடியாது. நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமா? நீ நாட்களை எண்ணுகிறவனாய் மாற வேண்டும். நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறதே கர்த்தருடைய கிருபை. கொரோனா வந்தது,
பலர் மாண்டு போனார்கள். சுனாமி வந்தது, பலர் மாண்டு போனார்கள். எத்தனை அனர்த்தங்கள், சூறாவளிகள். அந்த நாளிலே கேட்டா சொல்லுவாங்க, இத்தனையாம் ஆண்டு சூறாவளி, பலர் மாண்டு போனார்கள். யுத்தங்களின் செய்தி. எங்கள் சகோதரர்கள், எங்கள் முறையானவர்கள், எங்கள் பிள்ளைகள் அடிக்கப்பட்டார்கள், ரத்தம் சிந்தியது, மரித்து போனார்கள். இப்பொழுது நாங்கள் நிற்கிறோம் என்றால் கர்த்தர் கிருபை. இன்னும் ஒன்று, எத்தனை பேர் ரோட்டால போறீங்க, அடிக்கடி வீதிகளில் பயணிக்கிறீங்க, விபத்து வருது, இமைப்பொழுதுல நீங்க பாதுகாக்கப்படுறீங்க. ஏன்னா வேலை வட்டி இல்லாம ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறார். நீ அதை யோசிக்கல, நான் யோசித்தேன் ஒரு நாள். அது எந்த நாள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. சொல்லப்போனால் இப்பொழுது குறுகிய ஒரு சிலர் ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு முன், என் மனைவிக்கு கூட தெரியாது, ஞான ஸ்நானம் கொடுப்பதற்கு முதல் நாள், ஹல்லேலூயா, சடுதியாக என்ன அறியாமல் வெட்டினேன். ஒரு பெரிய கார் ஒன்று என் அருகிலே அப்படியே வந்துட்டு, சொல்ல போனால் நூல் கிட்ட வந்துட்டு, அந்த காரை ஓடி வந்தவனும் கொஞ்சம் வேகமாய் வந்து விட்டான். அந்த காரை அவன் நிப்பாட்டினான் பாருங்க. நான் நின்று, அவன் கொஞ்சம் கோபமாய் பார்த்தான். அவன் பார்த்ததும் சரியே, ஏனென்றால் நான் கொஞ்சம் டக்கண்டு வெட்டிட்டேன். நான் கொஞ்சம் அந்த இடத்துல நின்று சிந்தித்தேன். அடுத்த நாள் ஞானஸ்நான ஆராதனை இருக்கிறது. இன்றைக்கு என்னை தேவன் பாதுகாத்தது, நாளைக்கு அவர் சித்தத்தை நிறைவேற்ற. ஹல்லேலூயா. உண்மையா அடிபட்டிருந்தா அந்த இடத்துல என்ன சம்பவிச்சிருக்கும் எனக்கு தெரியாது. ஏனென்றால் ஒரு ஒயிட் கலர் கார் கொஞ்சம் வேகமாய் வந்தது. அவன் நிறுத்தினான். நான் நினைச்சேன் அவன் நிப்பாட்டு வையில, அந்த ஊரணி ஜங்ஷன் கவனம், அவன் நிப்பாட்டின அந்த நிப்பாட்டு வையில நான் ஒன்று சிந்தித்தேன், ஒருவேளை அவன் கார் அங்கால போஸ்ட்ல பட்டிருக்குமோ, அப்படித்தான் அவன் நிப்பாட்டினான். எனக்கு படக்கூடாது என்று அப்படி நிப்பாட்டினான். ஆனால் அந்த ஒரு செகண்டில் அவனால் அது முடியாத காரியம், முடிய பண்ணியவர் என் ஆண்டவர். நான் இந்த இடத்துல நிற்க வேண்டும், உங்களுக்கு அவர் சத்தியத்தை சொல்ல வேண்டும். அடுத்த நாள் ஞான ஸ்நான ஆராதனை இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், பிள்ளைகள், நீ பிறந்த நாள் தொடக்கம் இந்த நாள் வரைக்கும் என் ஆண்டவராகிய தேவன் உன்னை பாதுகாத்து வருகிறார் என்றால் ஏதோ அவருக்கு வேலை வட்டி இல்லாமல் நினைக்காதீங்க. உன்ல அவர திட்டம் இருக்குது, உன்ல அவர நோக்கம் இருக்குது, அவர் குறிக்கோள் இருக்குது. சரி, நீ எப்பொழுது அதற்கு ஒப்பு கொடுத்தாய், எப்பொழுது அவர் திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தாய், ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு என்னை தருகிறேன். நீ வேலை செய்கிறாய், ஏதோ ஒரு நேரம் கிடைக்குது, ஒரு கொஞ்ச நேரமாவது, அந்த நிமிடத்தை நீ உண்டியலுக்குள்ள காசு போடுறத போல இன்றைக்கு தசமா பாகம் காணிக்க கொண்டு சபையில போடுறீங்க, நல்லது. ஆனால் இன்னும் ஒரு தசம பாகம் இருக்குது, இன்னும் ஒரு தசம பாகம் காணிக்கை. அதுதான் உங்கள் நேரங்களை தேவனுக்கு கொடுப்பது. கிடைக்கிற நிமிடங்களை எறும்பு சேர்க்கிறது போல சேர்த்து அவருக்கு கொடுப்பது. ஒரு இடத்துல இருந்தாலும் கர்த்தரை துதித்து, ஒரு இடத்துல நின்றாலும் ஆண்டவரை பற்றிய அவருடைய, ஏனென்றால் நாங்க ஒண்ட முன்னுக்கு நிறுத்திட்டோமே தாவீத போல, என் நாட்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே, நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும். முன்னுக்கு இருக்குது. இப்ப ஏதாவது நன்மைகள் எங்கள் கையிலே வந்து கிடைக்க போகுது என்று சொல்லக்குள்ள நாங்கள் அந்த நாட்களை என்ன செய்வோம், எண்ணிக்கொண்டே இருப்போம். ஒரு கிழமை, 2 கிழமை, 2 மாதத்திலே கொண்டு தார் என்று சொல்லி சொன்னானே, வந்துட்டு வரப்போகுது. அதே போல என்ன செய்ய வேண்டும், நாட்களை நாங்கள் குறித்து முன்னுக்கு வைத்தால்
அதே சிந்தையோடு வாழுவோம். அங்கும் இங்கும் நாங்கள் போமாட்டோம். சத்துரு வந்து இழுத்தாலும் நாங்கள் போமாட்டோம். அவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை வழி சத்தியம் ஜீவன் என்னும் பாதையை விட்டு தூக்கி எடுக்கலாம் என்று வகை தேடி பொல்லாத ஆவி சுற்றி திரிகிறது. அறிந்து கொள்ளுங்கள். அவர் உண்மையும் நீதியும் உள்ள கர்த்தர். இன்றைக்கு நாங்கள் சுவாசிக்கிறதற்கு காரணமே அடிச்சு சொல்லுகிறேன், என் ஆண்டவராகிய இயேசுதான். இயேசுதான். நாங்கள் எல்லாரும் பாவிகளாயிருக்கிறோம். ஏதோ ஒரு நோய் உன் சரீரத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தலையை தொட்டு பார்த்தா அல்லது சரீரத்திலே ஏதோ ஒரு இடத்திலே நோய் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த நோயை குறித்து என் ஆண்டவராகிய தேவனுக்கு கவலை இல்லை. நீங்களும் கூட கவலைப்பட வேண்டாம். உன் வெளிப்பிரகாரமான தோல் கருப்பாயிருக்கட்டும், வெள்ளையாயிருக்கட்டும், சிவப்பாயிருக்கட்டும், எதுவாகவும் இருக்கட்டும், அதை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆனால் வெளித்தோல் என்ன நிறம் என்று எங்களுக்கு தேவையில்லை. இன்றைக்கு உள்ளுக்குள்ளே ஆவிக்குரிய பிரகாரமான நோய்கள் இருக்கிறது. அப்படி ஆவிக்குரிய நோய்கள் இருக்கிறது. அதுதான் பாவம். உன் இருதயத்தில் எழுதிதை. உன் வெளித்தோல் கருப்பாக இருக்கட்டும், அல்லது எப்படியோ இருக்கட்டும், சிதைவடைந்து இருக்கட்டும், அல்லது காயங்கள் இருக்கட்டும், இந்த உலகம்தானே உன்னை வெறுக்க போகுது. என் நேசர் இயேசு உன்னை வெறுக்க மாட்டார். நீ எவ்வளோ அழகுள்ளவளாக இருந்தாலும் அழகற்றவர்களாக இருந்தாலும் இயேசு இருதயத்தை பார்க்கிறவர், உன்னை நேசிக்கிறார். ஆனால் தேவன் பார்க்கிற, தேவனை நெருங்க முடியாத ஒரு வியாதி என்றால் சொல்லுகிறேன் கேள், ஆண்டவரை சந்திக்க முடியாத ஒரு வியாதி, அதுதான் ஆவிக்குரிய வியாதி, ஆவிக்குரிய நோய், அதுதான் பாவம். நாம் எல்லாரும் தேவனுடைய கட்டளைகளை உடைத்தவர்கள். தேவன் எழுதி கொடுத்த கட்டளைகளை உடைத்தவர்கள் தான் நானும் நீங்களும். தேவனுடைய சத்தியத்தை புரட்டியவர்கள் தான் நானும் நீங்களும். அவருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் தான் நானும் நீங்களும். அதான் நான் சொல்லுகிறேன், ஏதோ ஒரு நோய் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. வெளிப்பிரகாரமான நோயை பார்த்து சபையை விட்டு நிற்காத. அந்த நோய் இருக்குது, இந்த நோய் இருக்குது, ஆண்டவரை விட்டு போயிடாத. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக களங்கம் இல்லாமல், ஆவிக்குரிய ரீதியாக, ஆவிக்குரிய ரீதி என்ன நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக வாழும் வாழ்க்கை. ஹல்லேலூயா. சத்தியத்தை பின்பற்றும் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் கலங்கம் இருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையில் பாவம் அப்படி வருகிறது. அந்த உன்னுடைய ஆவி, எங்களுடைய ஆவி நோயிலே இருக்கிறது என்று நான் சொன்னேன். எதை குறித்து சொன்னேன்? தேவனுடைய சித்தம் செய்யாதவர்கள், தேவனுடைய விருப்பத்தை செய்யாதவர்கள், உலகத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் நாட்களை எண்ணுகிறது கிடையாது. இவர்கள் உலகத்தை தங்கள் முன்னாக வைத்திருக்கிறார்கள். உலகத்தை தங்கள் முன்னாக வைத்திருக்கிறவர்கள் உலகத்தை தான் பார்த்து பார்த்து செய்வார்கள். எதை செய்வார்கள்? உலகத்தை தான் பார்த்து பார்த்து செய்வார்கள். அவர்கள் அண்ணன் நடை போட்டால் இவர்களும் போடுவார்கள். இவர்கள் தவண்டு போனால் இவர்களும் போவார்கள். அவன் சில சடங்குகளை செய்தால் இவர்களும் செய்ய வழிக்கிடுவார்கள். காரணம், உலகத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நாம் வெளியிலே இருக்கிறவர்களுக்கு பேசவில்லை, சபைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு பேசுகிறேன். அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலராயிருக்கிறார்கள். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், அவர் தெரிந்தெடுத்த நோக்கத்தையும் அவர் அழைப்பையும் நீ பிடித்து கொண்டாயா? கர்த்தர் உன்னை தொட்டது, உன்னை தெரிந்தெடுத்தது எதற்காக? கர்த்தர் உங்களை முன்குறித்தது எதற்காக? நான் சபைக்கு வாரன் போறேன், நான் துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன்,
மத்தேயு 7வது அதிகாரம், இப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 7வது அதிகாரம் 21 தொடக்கம் 27 வரைக்கும் வாசிக்கலாம். இதிலே சொல்லப்படுகிறது, பரலோகத்தில் இருக்கிற மத்தேயு 7:21 தொடக்கம் 27 வரை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் எந்நாளில் நான் சொன்னேன், ஒரு நாள் நாங்கள் முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் பெரிய நியாய தீர்ப்புக்கு முன்னாக நாங்கள் போய் நிற்க வேண்டி இருக்குது. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே. ராஜ்யத்தின் பிள்ளைகள், கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்த பிள்ளைகளுக்கு தேவன் இங்கே ஒரு பெயர் சூட்டுகிறார். என்ன பெயர்? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய, இதுதான் முக்கியம், இதை இருதயத்தில் எழுதுங்க. 24வது வசனம், நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு இன்னும் ஒரு பெயர் சூட்டுகிறார். புத்தியுள்ள மனிதன். யாருக்கு சூட்டுகிறார்? இந்த வார்த்தையை கேட்டவன் என்று சொல்லப்படவில்லை, கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை புத்தி உள்ளவன் என்கிற பெயரை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி சபைக்கு வருகிறவர்கள் அல்ல. 25வது வசனம் விட கொடுக்க போகுது பாரு. பெருமழை சொரிந்து உன் சொந்த பந்தங்கள் உனக்கு விரோதமாய் கொந்தளித்து எழுந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்து, அதுதான் பெருமழை சொரிந்து. பெருவெள்ளம் வந்து, பெருவெள்ளம் என்ன, இருக்க முடியாது, வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, எங்கேயாவது எழும்பிட்டு போகணும் வந்த நிலைமை, அப்படி முடியாது என்ற கட்டத்திலும் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் சேர்ந்து சொல்லுவோமா, அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா, ஆமென். 26, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு சர்ச்சுக்கு வருகிறவர்கள் அப்படி இருக்கா? நல்லா பாடுகிறவர்கள் அப்படி இருக்கா? பிசாசை துரத்துகிறவர்கள் அப்படி இருக்கா? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் அப்படி இருக்கா? பேய் தரத்தலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், கும்மாளம் போடலாம், எல்லாம் செய்யலாம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். 27, பெருமழை வந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்து போனது. இதுதான் நியாய தீர்ப்பு. அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்து போனது. பார்த்தீர்களா? நாட்கள் பொல்லாதவைகள், நாட்கள் கொடியவைகளாய் மாறிக்கொண்டே போகிறது. ஆனபடியினால் உன்னை இந்த வார்த்தை தான் பாதுகாக்கும். இந்த வார்த்தை தான் இந்த பொல்லாத உலகத்திலே இருந்து உங்களை பாதுகாக்கும். வார்த்தையை கேட்கிறவன் என்று சொல்லப்படவில்லை, அதன்படி செய்கிறவன். ஆமென். நான் சொன்னேன், பணத்தை சேமிக்கிறதை போல நேரத்தை என்ன செய்யுங்கள்? சேமியுங்கள். இன்றைக்கு நேரத்தை சேமியுங்கள். இன்று உள்ள நேரம் இன்றைக்கு தான். இல்லை பிரதர், நாளைக்கும் ஒரு 10 மணி வரும். 100% சொல்லுகிறேன். ஆனால் டேட் மாறுதா மாறலையா? மாறுதா? மாதங்கள், வருடங்கள் எல்லாம் மாறிக்கொண்டு போகுது. இன்றைக்குள்ளதை இன்றைக்கு சேமியுங்கள். காரணம்,
அவரோடு செலவிடுகிற நேரங்கள் வீணாக போகாது. ஹல்லேலூயா. எஃப் மேஜர், அவரோடு செலவிடுகிற நேரங்கள் வீணாக போகாது. அப்படியோ பாடுவோமா? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாது. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. சேர்ந்து பாடுங்க. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு